இப்போ நம்ம சாம்பார் சாதம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இது வந்து கொடுத்து விடலாங்க. ரொம்ப குக்கர்லேயே நம்ம வந்து சிம்பிளாக செய்கிறதுங்க. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், 1/2 டம்ளர் பருப்புங்க. அது ரெண்டையும் வந்து ஊற வச்சுக்கணும். இதை இப்போ நம்ம ஊற வச்சு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் போட்டுக்கலாம். எனக்கு தேவையான காய்கறி நான் போட்டுக்கிறேங்க. இப்போ எனக்கு பிடிச்ச காய்கறி வந்து பீக்கங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு. நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கூட போட்டுக்கலாங்க. அது வந்து உங்கள் விருப்பம். சாம்பாருக்கு நம்ம என்னென்ன காய்கறி போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. சுரக்காய் அந்த மாதிரி. அப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் போட்டு தாளிக்க. வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கினதுக்கப்புறம் அடுத்து வச்ச காய்கறி எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி, நம்ம எப்படி அந்த 1 கப் எடுத்தோமோ அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ கடாயை பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், தேவைப்பட்ட முந்திரி, நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை ஊற்றி இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் காட்டுறீங்க. இந்த ரொம்ப சிம்பிளான சாம்பார் சாதங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒன்றா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்தா